நமக்காக கை கட்டி 4 இடத்துல இயேசு கிறிஸ்து நின்றுருக்கிறாரு. அதை ஒவ்வொன்றா நான் சொல்லட்டுங்களா? முதல் இடம் அன்னாசுக்கு முன்னாடி நிற்கிறாருங்க. அவரு தலைமை குரு இல்ல, ஒருவேளை முன்னாடியே தலைமை குருவாய் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா அப்போதைய தலைமை குருவாகிய காய்பாவுடைய மாமனார் அவருங்க. அவர் ஒரு முக்கியஸ்தரா கருதப்பட்டாரு. அவருக்கு முன்னாடி கை கட்டி நிற்கிறாருன்னு எல்லாரும் அவரை விசாரிக்கிறாங்க. 2வதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்னாசிடத்திலிருந்து காய்பாவிடம் அனுப்பப்படுகிறார். காய்பா யாருன்னா அந்த காலத்து தலைமை குருங்க. அவருக்கு முன்பாக கை கட்டி நமக்காக நின்றாருங்க. 3வது யார் இடத்துல அனுப்பப்படுகிறார் அப்படின்னு சொன்னா, காய்பா பிலாத்துக்கு இடத்துல அனுப்புகிறார். அவர் யூதேயாவுக்கு ஆளுநர், கவர்னரா இருந்தாருங்க. அங்கேயும் போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக கை கட்டி நின்றாருங்க. 4வதாக பிலாத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கலிலேயன் என்று தெரிஞ்சு கொண்ட போது இவர் என்ன பண்ணுகிறார்? ஏரோது அரசனிடத்துல அனுப்புகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஏரோதுக்கு முன்பாகவும் கை கட்டி நின்றாரு. எல்லாரும் அவரை விசாரிச்சாங்க. ஏரோது என்ன செய்கிறார்? மறுபடியும் பிலாத்திடத்துல அனுப்புகிறார். அங்க இருந்து அவர் தீர்ப்பிடப்பட்டு சிலுவைக்கு போகிறாருங்க. நமக்காக கை கட்டி நின்ன இந்த இயேசுவை நம்ம மறக்கலாமா? மறக்கவே கூடாதுங்க.